இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதையில் வந்து பார்த்திங்கன்னா கோமதி ஒரே ஷாக் மேலே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே போய் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணிட்டு இந்த பக்கம் போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ காப்பியெல்லாம் போட்டு வச்சிட்டாங்க. அப்படிங்கும் பொழுதே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாமிகிட்டலாம் திரும்பி புலம்புறாங்க. என்ன யார் வந்து பூஜை பண்ணாலும் நீ பல்ல அடிச்சுட்டு ஈன்னு இருப்பியா? அவர் என்னன்னா அவர் வந்து சாப்பாடு வந்து சமைச்சு கொடுத்தா வந்து அவள் சமைக்கிறதான் சூப்பராக இருக்கிறான். நேற்று வந்து ஒருத்தி என்னை ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கா, அப்போ அந்த வீட்டுக்கு நான் யார் அப்படின்னு கோவப்பட்டு இருக்கும் பொழுது மீனா வந்துட்டு என்ன தங்கமயில் சீக்கிரம் எழுந்துருவாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு நீங்களே பூஜை பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ நான் எனக்கு முன்னாடி அவள் இருந்துச்சு அவள் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீ குடிக்கிறான்னு வேறு கேட்குறா. அப்படின்னா குடிக்க வேண்டியதானே அப்படின்னா மாமா வந்தப்பறம் தான் நான் குடிப்பேன், அவர் குடிக்காம நான் என்னைக்கு குடிச்சிருக்கேன், அவர் வாக்கிங் போயிருக்காரு அப்படின்னு பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கரெக்டாக திருப்பி தங்கமயிலும் வந்துட்டு உனக்கும் டீ வேணுமா அப்படின்னு கேட்டு வந்து ஸ்ட்ராங்காக சுகர் ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டீ எல்லாம் போட்டு அந்த மீனாவை கொடுத்துட்டு நான் சமைச்சிட்றேன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு தங்கமயில் சொல்ல இன்னமும் கோவம் வருது இவங்களுக்கு. அப்புறம் ராஜியும் வந்துடுறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ என்ன ஆகிடுது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு ஏதோ வந்து துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு கோமதி போயிட்டாங்க. கோமதி போன சமயத்தில் இப்போ வந்து சரவணன் முதல் நாள் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கிளம்பி வராரு. இப்போ வந்து சீக்கிரமாக நான் போய் அவனை கண்டிப்பாக இன்றைக்கி அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. கோயிலுக்கு அப்போ ரெண்டு பேரும் போகிறீங்கன்னா ஆமான்னு தங்கமயிலும் கிளம்பி வராங்க. கிளம்பி வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன், நல்லா இருக்கான்லாம் கேட்டுட்டு வர, ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து இவராக வந்து அவங்க கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரே வந்து கேட்கல சொல்லலை அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் வேறு. ரெண்டு பேரும் வெளில வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னா அம்மா எங்கன்னு கேட்குறேன். அம்மா அவன் மேலே இருக்கா, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் சொல்லிட்டு போகிறேன்னு, நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வந்துட்டு திருப்பி வேலைக்கு வேறு போகணும், நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு சரவணனும் தங்கமயிலும் கிளம்புனதுக்கப்புறமா இதை மாடியிலேருந்து துணியை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருந்த கோமதி பார்த்துட்றாங்க. பார்த்து செமையாக கடுப்பாகி கீழே வந்து தேம்பி கதறி அழுதுட்டு இருக்காங்க. எதுக்குற அவங்க அழுதுட்டு இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் ராஜி மீனாவும் விசாரிச்சா அப்புறமா சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் முன்னாலலாம் சொல்லுவாங்க கல்யாணம் முடிஞ்சால் பசங்க மாறிடுவாங்கன்னு, நான் நம்பலை, இப்போ நிஜமாக உண்மைதான் போல், அப்படியே மாறிட்டான், கம்ப்ளீட்டாக மாறிட்டான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மாறிட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை நான் யோசித்து பார்த்தா எனக்காக வந்து எப்பயுமே வந்து சொல்லிட்டு தான் போவான், ஒரு மாடிப்படி ஏறி என்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கூட போகாமல் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போகிறதுக்கு போயிட்டாங்க, அவ்வளோதான் எல்லாம் மாறிட்டாங்க. அப்படிங்கும்போது நாங்கள்லாம் மாறலத்தை, நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் என்ன கூட வைப்போம், நீ என்னத்தை நீங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, அவங்க வேணால் வேலை செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க, இல்லை நம்ம எல்லா வேலையும் செஞ்சு நம்ம பிரித்து செய்வோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சமாளிச்சுட்டே இருக்க. உடனே வந்து இப்போ நான் என்றைக்கு என்ன வைக்கட்டும் அப்படின்னு உடனே ராஜி கேட்குறாங்க. நீ இன்றைக்கி வைக்க வேணாம் நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு, நீ வந்து உனக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே லீவ் அன்றைக்கி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரியாயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா வந்து கோமதி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியாக வந்து அழகாக சரி பண்ணி விட்டுறாங்க. ஸோ சரி பண்ணியெல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து எல்லோரும் திரும்பி வந்தாச்சு. வேகமாக வந்து சரவணன் இப்போ கிளம்பிகிட்டு இருக்காரு. சரவணன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குடவுன் வேலைலாம் யார் பார்த்துக்கிறதுன்னு கேட்டால் ஒரு பழனிவேல் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. டெலிவரியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு செந்தில் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னமும் சென்னைக்கு போகிற விஷயத்த ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன வெடிக்க போகிறாங்களோ தெரில, என்ன பிரச்சனை வரப்போதோ தெரில. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ கதிர் வந்து அப்பா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறார். கல்யாணத்துக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் டேரெக்டாக பெருசாக பேசிக்கவே இல்லை. அதனால் இப்போ திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க கையில் பணத்தை நீட்டுறாரு. எதுக்கு அப்பாட்ட போய் பணத்தை நீட்டுறாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சரவணன் கேட்டுட்ருக்காரு. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கான பணம் கொடுக்க வேண்டிய பணம் தான் இது வந்து கடையில் எடுத்த பணம்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்னா கடையில் எடுத்த பணம்னு வேறு பழனிவேல் நக்கலாக கேட்க, அதெல்லாம் இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறது கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு திருப்பி சரவணன் கேட்க, ஆனால் நீ உன் சம்பளத்தை வந்து அப்பா கொடுத்துட்ற, செந்திலனா கடையில் தான் வேலை பார்க்குறாரு, நான் மட்டும் இங்கே வீட்டில் தண்டத்துக்கு இருக்கிறதா இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னா யாரா அவங்கள்ட்ட பணம்லாம் கேட்டா அப்படின்னு கோமதி சொன்னால், இப்போ கேட்டாங்கல்ல இவனே ஒரு தண்டம், இவன் இன்னொரு பிள்ளையை வேறு கூட்டு வந்து உங்களுக்குலாம் தண்டமாக செலவழிக்கணும்னு சொன்னாங்கல்ல, பணத்தை வாங்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இதில் எவ்வளோ இருக்குது பணம் அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். 6000 ரூபா இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல, இவங்களுக்கு வந்து இப்போ தங்கி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வீட்டில் தங்குறதுக்குலாம் எவ்வளோ செலவாகும் கோமதி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு அதை வச்சு என்ன ட்விஸ்ட் வர போகுதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு கதிர் வந்து தன்னோட மனைவியை வந்து அவர் காயப்படுத்தாருங்கிறதுக்காக அப்பாவை எதிர்த்து நின்று பேசி பணத்தை கொடுக்கறத பற்றியும், தங்கமயில் செய்கிற அட்ராசிட்டிஸ்னால வந்து வருத்தத்தை இருக்க கோமதியை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ